Okay, students, answer my questions. Okay, what are the water contents? What are the things including water contents? What are they? Anyone? Milk. Very good. Milk. Then oil. Then petrol. Very good. Diesel. Very good. They are water content things. Okay va? More. Very good. Milk. Okay, very good. Enough. Ghee. Okay, very good. இப்போ இந்த மாதிரி தண்ணியாக ஊற்றுறது கவனிமா. இந்த தண்ணியாக ஊற்றுறோம்ல, தண்ணி, ஆயில், நெய், கீ, இந்த மாதிரி பொருள், ஆயில், இதெல்லாம் பெட்ரோல், டீசல், இதெல்லாம் நம்ம எப்படி வாங்குவோம்? இப்போ காலையில் எந்திரிச்சோடனே நம்ம என்ன செய்வோம்? காஃபி டீ எடுத்துக்குவோம். அதுக்கு என்ன வேணும்? பால், மில்க் வேணும். அப்போ ஹவு டு ஆஸ்க் டு பை மில்க்? பால் வாங்கணும்னா எப்படி கேட்கணும்? எப்படி அம்மா கேட்பாங்க? 100 பால் கொடுங்க. 10? வெரி குட். 1 லிட்டர் பால் கொடுங்க அப்படின்னு கேட்போமா? அதே மாதிரி எண்ணெய் வேணும் அப்படின்னு சொன்னாலும் எண்ணெய் வீட்டில் கடையில் போய் எப்படி கேட்போம் நம்ம? 1/2 லிட்டர் எண்ணெய் கொடுங்க, அப்புறம் 1 லிட்டர் எண்ணெய் கொடுங்கன்னு கேட்போம். சரியா? ஆக கவனிப்பா, இந்த மாதிரி ஊத்துற பொருள்கள் இருக்கிற தண்ணியா, நெய், பால், தண்ணி, பெட்ரோல், டீசல், தயிர், மோர், இந்த மாதிரி பொருள்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம்? எப்படி அளக்கணும் அப்படின்னா லிட்டர், மில்லி லிட்டர் அப்படின்னு சொல்லி அளப்போம். எந்த அளவில் அளக்கணும்? லிட்டர், மில்லி லிட்டர். வாட் ஆர் த மெஷர்மெண்ட்ஸ்? லிட்டர், மில்லி லிட்டர். அதில் அளந்தால் தான் கரெக்டாக இருக்கும். சரியா? ஓகே. ஸ்மாலஸ்ட் மெஷர்மெண்ட் எதுன்னு கேட்டால் கவனிப்பா, 50 மில்லி லிட்டர். இதெல்லாம் தான் இப்போ பால் வாங்க போகிறோன்னா 50 மில்லி லிட்டர் கேட்கலாம், 100 கேட்கலாம், 200 கேட்கலாம். இந்த மாதிரி ஒரு 5 இதில் வச்சுருப்பாங்க. 5 டைப்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் இருக்கு. சரியா? ஸ்மாலஸ்ட் எதுன்னு கேட்டால் 50 ml. பிகர் தேன் 50 ml 100 ml. பிகர் தேன் 100 ml 200 ml. பிகர் தேன் 200 ml 500 ml. பிகர் தேன் 500 ml 1000 ml or 1 liter. Okay, 1000 ml is equal to 1 liter. 2 liter 2000 milliliter. Girls, 4 liters 10 liters 9 liters 5 liters 7 liters. Okay va?